இந்த காணொலியில் வரும் அனைத்து கருத்துக்களும் என்னுடைய சொந்த கருத்துக்கள் மட்டுமே. உங்களுக்கு ஏதேனும் மாற்று கருத்து இருந்தாலும் சரி, நல்ல கருத்துக்கள் இருந்தாலும் சரி, அனைத்து கருத்துக்களையும் நீங்கள் பகிரலாம். உங்களுடைய அனைத்து கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். அனைவருக்கும் வணக்கம். நேற்று தங்கவேல் மாரிமுத்து ஐயா எழுதிய புத்தகம் வறுமை சாபமில்ல சவால் அப்படிங்கிற புத்தகத்தை பற்றின முன்னுரையை நேற்றைய காணொலியில் பார்த்துருந்தோம். அந்த காணொலி நீங்கள் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்து வந்துடுங்க. இன்னைக்கு இதில் மொத்தம் 10 தலைப்புகள் இருக்குது. அந்த தலைப்பில் முதல் தலைப்பு பொருள் செய்ய விரும்பு அப்படிங்கிற தலைப்பை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம், படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். வறுமை சாபமல்ல சவால். இந்த புத்தகத்தில் மொத்தம் 10 தலைப்புகள். அதில் இருக்கிற முதல் தலைப்பான பொருள் செய்ய விரும்பு அப்படிங்கிற தலைப்பை படிக்க ஆரம்பிப்போமா? பொருளாதாரத்தை பொறுத்தவரை மனிதர்கள் 2 வகை. பணம் இல்லாதவன், பணம் படைத்தவன். அதாவது ஏழை, பணக்காரன், அவ்வளவுதான். நடுத்தர வர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது என்றுதான் சொல்ல வருகிறீர்கள். ஆமாம், அதுவும் உண்டு. அதிலும் 2 பிரிவுகள் உண்டு. லோயர் மிடில், அப்பர் மிடில். இந்த நடுத்தர வர்க்கம் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் அங்கும் இங்கும் ஊசலாடும் வர்க்கம். நகை கடைக்கு போய் நகையும் வாங்குவார்கள். 2 கிலோ சர்க்கரைக்காக ரேஷன் கடையில் வரிசையிலும் நிற்பார்கள். ஸ்கூட்டரையோ காரையோ கடலில் வாங்கிவிட்டு தவணை முறையில் வருடக்கணக்காக அணைத்து கொண்டே இருப்பார்கள். மாதத்திற்கு ஒரு முறைதான் காரை எடுப்பார்கள். டிரைவரை வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஸ்கூட்டர் இருந்தாலும் பாதி பஸ்ஸில் தான் போவார்கள். அதெல்லாம் நமக்கு எதற்கு? இப்போது நாம் பேசப்போவது ஏழ்மையிலிருந்து செழுமை, வறுமையிலிருந்து வலுமை. இதை மட்டும் பார்ப்போம். பல தடவை நாம் கேள்விப்பட்ட ஒரு பிரபலமான வாசகம் என்னன்னு பார்க்கலாம். ஏழையாய் பிறப்பது குற்றம் அல்ல, ஏழையாகவே இறப்பதுதான் குற்றம். ஏழையாகவே இருப்பதுதான் குற்றம். உண்மையான ஒன்று. இந்த வாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் பல வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கோம். யாருக்கும் ஒன்றும் உபயோகமாக இருந்ததில்லை. இருந்தாலும் ஐயா என்ன சொல்லுவாரும் பார்க்கலாம். மடார் என்று மண்டையில் அடிக்கும் வாசகம் பொருள் பொதிந்த வாசகம். இந்த ஊரில், இந்த நாட்டில் பிறக்க வேண்டும். இன்னாருக்கு பிள்ளையாய் பிறக்க வேண்டும். இந்த மதத்தில், இந்த ஜாதியில் பிறக்க வேண்டும். இந்த நிறத்தில் பிறக்க வேண்டும். என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? அதாவது நிறைய பேர் யோசிக்கிற ஒன்று இதான், இந்த ஊரில் பிறக்கணும்ப்பா, இந்த நாட்டில் பிறக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இன்னொருத்தர் இவருக்கு பிள்ளையா பொண்ணுந்தா நம்ம லட்சாதிபதியாக இருக்கலாமே அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த மதத்தில் இந்த ஜாதியை பிறக்க வேண்டும். அதை பற்றி நான் அதையும் பேச விரும்பல. இருந்தாலும் அப்படிலாம் யோசனை வந்திருக்கும். ஏன்னா அந்த மதத்தில் அவங்க காசு அதிகமாக இருக்குது, இந்த மதத்தில் ரொம்ப செழுமையாக இருக்காங்க, இதாக இருக்காங்க அப்படின்னு ஒரு யோசனை பல பேருக்கு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. இவர் சொல்கிறாரு, தங்கவேல் மாரிமுத்து ஐயா சொல்கிறாரு, நான் சொல்லலை. இந்த நிறத்தில் பிறக்க வேண்டும். இது உண்மையாக தான். எல்லாருமே வெள்ளையாக இருக்கணும், சிவப்பாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அது தெரிஞ்ச விஷயம்லாம். இதையெல்லாம் யாராலும் தேர்வு செய்துவிட்டு பிறக்க முடியாது. அதெல்லாம் யார் கையிலும் இல்லை. அது உண்மை. அதே போலதான் ஏழையின் குடும்பத்தில் பிறக்காமல் பெரிய செல்வ குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்பதையும் எவராலும் முடிவு செய்துவிட முடியாது, முடியவே முடியாது. ஆனால் ஏழை குடும்பத்தில் பிறந்துவிட்டாலும், நடுத்தர குடும்பத்தில் பிறந்துவிட்டாலும் பெரும் செல்வந்தனாக முடியாதா என்பதுதான் இப்ப இருக்கிற கேள்வி. இதில் 2 விதமான பதில்கள் உண்டு. என்னன்னு பார்க்கலாம். முடியாது என்பது உங்கள் பதிலா? அப்படி என்றால் முடியாததுதான். அதாவது உங்களால் முடியாது. ஏன் தெரியுமா? உங்களிடம் நானும் செல்வந்தனாக ஆக முடியும் என்ற நம்பிக்கை என்கிற அந்த அடிப்படை விஷயமே இல்லாத போது எப்போதுமே அது முடியாது தானே. உங்களால் செல்வந்தனாக முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமையே நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது நம்பிக்கையா நான் செல்வந்தன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாத போது நீங்கள் எப்படி செல்வந்தன் ஆவீங்க? இல்லை, அடிப்படையே நம்பிக்கை தான். அதே இல்லைன்னா நீங்கள் இந்த ஜென்மத்தில் இல்லை, எந்த ஜென்மத்திலையும் பணக்காரன் ஆக முடியாது, செல்வந்தன் ஆக முடியாது. செல்வந்தன் பணக்காரன்லாம் ஒன்று தான். ஆனால் அதற்காக உங்களை அப்படியே நான் விட்டுவிடப் போவதில்லை. தொடர்ந்து நூலை வாசியுங்கள். முடியும் என்ற நம்பிக்கை முளைக்கும். முயற்சி எடுப்பீர்கள், செல்வந்தன் ஆவீர்கள். முழுசா படித்தா உங்களுக்கு நம்பிக்கை வருமாமா? நம்பிக்கை இல்லை, நமக்கு எல்லாருக்குமே நம்பிக்கை வரும்.
நம்பிக்கை வந்து நம்மளும் செல்வந்தனாக முயற்சி செய்வோம் சொல்றாரு. முடியும் என்பது உங்கள் பதிலா? அப்படி போடுங்கள், நிச்சயமாக நாளை நீங்கள் ஒரு பெரும் செல்வந்தனாகி விடுவீர்கள். அப்படியா? ஆமாம், அப்படித்தான். எப்படி? உங்களிடம் ஆர்வம் இருக்கிறது, பணக்காரன் ஆக வேண்டும் என்கிற லட்சிய வெறி இருக்கிறது, முடியும் என்கிற தன்னம்பிக்கை இருக்கிறது. அது போதுமே, அது போதும். உங்ககிட்ட ஆர்வம், பணக்காரன் ஆகிற வேண்டும் அப்படிங்கிற லட்சியம், முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை, இது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய லட்சிய பயணத்தை ஆரம்பிக்க இந்த மூன்றும் இருந்தால் போதும். காந்தத்தில் இரும்பு துண்டுகள் வந்து ஒட்டிக்கொள்வது போல பணக்காரனாவதற்கு தேவையான மற்ற விஷயங்களாகிய புத்திசாலித்தனம், விழிப்புணர்வு, சமயோஜிதம், திறமை, திட்டங்கள், உழைப்பு, அடிபட்டு விழுந்தாலும் எழுந்து மீண்டும் ஓடுகின்ற உத்வேகம், லட்சியம் தவிர மற்ற விஷயங்களை அலட்சியம் செய்கின்ற மன உறுதி. லட்சியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற விஷயங்களை அலட்சியமாக விட்டுருணும். அதுதான் லைனை சொல்கிறேன், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். எதிலும் எவரிடமும் ஏமாந்து விடாதிருக்கும் எச்சரிக்கை உணர்வு. யாருக்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். இதை செஞ்சால் நம்ம ஏமாந்துருவோமா அப்படின்னு கவனம் முக்கியமாக இருக்கணும். அதான் அந்த எச்சரிக்கை உணர்வுங்கிறது. அடுத்தது, எல்லாமே ஓடி வந்து ஒட்டிக்கொள்ளும், உதவி செய்யும், உங்களை பணக்காரனாகிவிட்டு தான் மறுவேளை பார்க்கும். இந்த மேலே படித்தோம் பார்த்தீங்களா? இந்த புத்திசாலித்தனம், விழிப்புணர்வு, சமயோஜிதம், திறமை, திட்டங்கள், உழைப்பு, அடிப்படை விழுந்தாலும் எழுந்து ஓடுகின்ற உத்வேகம், லட்சியம் தவிர மற்ற விஷயங்களை அலட்சியம் செய்கின்ற மன உறுதி, எதிலும் எவரிடமும் ஏமாந்து விடாது இருக்கும் எச்சரிக்கை உணர்வு. இந்த எல்லாமே உங்ககிட்ட வந்து ஒட்டிக்கிச்சுன்னா, உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு அப்படின்னா, அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் பணக்காரனாகி விட்டு தான் மறு வேலையை அறுப்பீங்களாமா. நீங்கள் முதல்ல பணக்காரனாகிங்களாமா, அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையாமா அப்படின்னு சொல்கிறாரு. சும்மா உதார் விடாதீங்க சார், இதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும் என்கிறீர்களா சொல்கிறாருங்க. எப்படி நம்ம கேள்வி கேட்போம்ல படிக்கும்போது, அது அவரே சொல்கிறாரு. சும்மா உதார் விடாதீங்க சார், இதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும். என்ன சார் நீங்கள் சினிமா என்றால் இதென்ன சினிமான்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சினிமா என்றால் என்ன என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சினிமான்னு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அவை உங்களை சிரிக்க வைப்பதற்காக, அழ வைப்பதற்காக, காதலை ரசிக்க வைப்பதற்காக, வீரத்தை வியக்க வைப்பதற்காக, கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு கரைவேறுவதற்காக, சவால்களை எதிர்கொண்டு சாதித்து காட்டுவதற்காக, கற்பையான நிகழ்வுகளை சுவையும் சுவாரஸ்யமும் கலந்து சில மசாலாக்களை சேர்த்து சூடாக பரிமாற்றப்படும் திரை விருந்துகள். அதானே திரைப்படம்னா என்ன நினைக்கிறீங்க? உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு, அழுக வைக்கிறதுக்கு, காதலை ரசிக்க வைப்பதற்கு, வீரத்தை வியக்க வைப்பதற்கு, கஷ்டங்களின்றி விடுபடுறதுக்கு, சவால்களை எதிர்கொள்வதற்கு. நிஜமே எல்லா படம் அப்படி தான் இருக்குது. ஆக்ஷன், அட்வென்ச்சர், ட்ராமா, த்ரில்லர், எமோஷன், ரொமான்ஸ் சொல்லி தானே போயிட்டு இருக்கு சினிமாலாம். அதைத்தான் சொல்கிறாரு. இதெல்லாம் கற்பையான நிகழ்வுகள். ஆனால் அதில் கொஞ்சம் சுவாரஸ்யத்தையும் மசாலாவையும் கலந்து நமக்கு அது படத்தில் கொடுக்குறாங்க. அது வந்து 1-2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் முடியக்கூடியது. ஆனால் நம்ம வாழ்க்கைங்கிறது அப்படி கிடையாது, ரொம்ப நேரம் பயன்படும். அதுதான் அவர் சொல்கிறாரு. இப்போ 3 படங்களை எடுத்துக்கொள்வோம். 3 படத்தை அவர் சொல்ல போகிறார். அந்த காலத்து பாசமலர், சிவாஜி கணேசன் படம். பிறகு வந்த அண்ணாமலை, ரஜினிகாந்த் அண்ணன் படம். அதற்கு பிறகு திருவிளையாடல் ஆரம்பம், தனுஷன் படம். இந்த 3 படத்தை எதுக்கு சொல்றாரு அடுத்த பக்கத்துல பார்ப்போம். 3 மணி நேர படத்தில் 3 நிமிடங்கள் 3 மணி நேர படத்தில் 3 நிமிடங்களில் கதாநாயகன் காசு நாயகனாகி விடுவான். இந்த 3 படத்துலையும் எது? பாசமலர், அண்ணாமலை, அப்புறம் திருவிளையாடல் ஆரம்பம். இந்த 3 படத்தில் கதாநாயகன் 3 நிமிஷத்தில் பணக்காரனாயிடுவான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் இது கற்பனை தான் என்றாலும் அதில் உள்ள கருத்துக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 3 படத்தில் என்ன கருத்து இருக்கு? அவை உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை தரவில்லையா? முயன்றால் முடியும் என்பதை விளக்கி உங்களை முயற்சி எடுக்க தூண்டவில்லையா? ஓய்ந்து போய் உட்கார்ந்திருப்பதை விட உழைக்க தொடங்கு என்று
உத்தரவிடலையா? இதைவிட சினிமா வேற என்ன செய்யும்? வேற என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் தானே. அதாவது அந்த 3 படத்துல வர்ற அவங்க பணக்கார ஆகிற அந்த காட்சியில அவங்க அதுக்கு முன்னாடி எப்படி பணக்காரன் ஆகணும் அவங்க திட்டமிடுறாங்க பார்த்தீங்களா? அது உங்களுக்கு தன்னம்பிக்கை தரலையா? முயன்றால் முடியாது முடியும், அது முயன்றால் முடியும் என்பதை விளக்கி உங்களை முயற்சி எடுக்க தூண்டலையா? ஓய்ந்து போய் உட்கார்ந்து இருப்பதை விட உங்களை உழைக்க தொடங்குங்கள் அப்படி என்று உத்தரவிட இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளை ஐயா கேட்கிறார். சரி, சினிமா வெறும் கற்பனை என்றே வையுங்கள், நம்பாதீங்க, விட்டுடுங்க பரவாயில்ல, அது இருந்து போட்டோம் அப்படிங்கிறாரு. சாதனையாளர்களின் வரலாற்று நூல்களை வாசித்து நம்மளை பார்த்தா கேட்குறாரு, நீங்கள் இது வரைக்கும் சாதனையாளர்கள் இதுவரை சாதிச்சிருக்காங்கல்ல, அவங்களுடைய வரலாறு நூலாளர் நீங்கள் படித்ததே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. சினிமாவில் வர்றது கற்பனை சரி, ஆனால் உண்மையான நம்ம கண்மடையே சாதிச்சு கட்டியிருப்பாங்கல்ல, அது ஒன்றும் கற்பனை இல்லையே, அது நிஜம்தானே அப்படின்னு அவர் நமக்கு கேள்வி கேட்குறாரு. உங்களுக்காக சில வெற்றியாளர்களை இங்கே சுட்டி காட்டுகிறேன். யார் யாருன்னு பார்க்கலாமா? குடும்ப தொழிலான விவசாயத்தில் வருகின்ற வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்ததால் 12 வயதான ஒரு சிறுவன் பள்ளிக்கு செல்ல முடியாமல் திருப்பூரில் ஒரு பனியன் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான். நான் இருக்கிறேன் திருப்பூர் தான். நானும் பனியன் கம்பெனி தான் போயிட்டுருக்கேன் டெய்லரா. தினமும் 15 கிலோமீட்டர் தனது கிராமத்திலிருந்து நடந்தே சென்றான். அவ்வளவு வறுமை. அப்போ அந்த காலத்தில் 12 கிலோமீட்டர் நடந்தே போயிருக்காரு. 15 கிலோமீட்டர் நடந்தே போயிருக்காரு. யார் அந்த சிறுவன்? பின்னாளில் ஆனந்த் பனியன், வைக்கிங் பனியன் தயாரிப்பாளராக உருவெடுத்த மில் முதலாளி ஏசி ஈஸ்வரன். பார்த்தீங்களா, அவர் தாங்க ஏசி ஈஸ்வரன். அந்த சின்ன வயசுல 15 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து பனியன் கம்பெனியில் சேர்ந்து இப்போ ஆனந்த் பனியன், வைக்கிங் பனியன் அப்படிங்கிற நிறுவனத்தை ஓனர்னு வச்சுக்கோங்க. ஓனர் தான் அவர், மில் முதலாளி. பார்த்தீங்களா, பின்னாடி ஆனந்த் பனியன், வைக்கிங் பனியன் தயாரிப்பாளராக உருவெடுத்த மில் முதலாளி ஏசி ஈஸ்வரன். இவர் ஒரு சாதனையாளர், வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்றாரு. உண்மைதான். சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா எவ்வளவு தியாகங்கள், எவ்வளோ வழிகள், எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்கன்னு நம்மளாம் யோசிச்சு தான் பார்க்கணும். அடுத்தது, மிக வறுமையான சூழ்நிலையில் திருச்செந்தூரில் இருந்து பிழைப்பு தேடி சென்னைக்கு சென்றான் ஒரு சிறுவன். பிளாட்பாரங்களில் படுத்து உறங்கினான். யார் அந்த சிறுவன்? பின்னாளில் மிகப்பெரிய டிராவல்ஸ் நிறுவனத்தை ஆரம்பித்து பெருமையுடன் நடத்தி வரும் விகேடி பாலன், மதுரை டிராவல்ஸ் அதிபர். வறுமை சூழ்நிலை திருச்செந்தூர்ல இருந்து சென்னைக்கு வந்து பிளாட்பாரம் இப்பயே எப்படி இருக்குன்னா அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும், அப்ப இருக்குற நிலைமையில கூட பிளாட்பாரத்துல படுத்து வேலை செஞ்சு உழைச்சி இப்போ என்னவா இருக்காரு? மிகப்பெரிய டிராவல்ஸ், என்ன டிராவல்ஸ்? மதுரை டிராவல்ஸ் அதிபராக இருக்காரு. அவர் பேர் விகேடி பாலன். நான் ஒவ்வொரு பேர் சொல்கிறவங்க பேரெல்லாம் நான் இங்கே ஃபோட்டோவாக போடுறேன், பார்த்துக்கோங்க. மதுரை அடுத்தது இன்னொருத்தர். மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர். கோவைக்கு 16 வயதில் வந்து 18 இடங்களில் சம்பள வேலை பார்த்தவர். பிறகு சிறிய பல்பொருள் அங்காடியை ஆரம்பித்து அதில் 10ஓடு 11ஆக புத்தகங்களையும் விற்பனை செய்தவர். 1977 சொந்தமாய் பதிப்பகம் தொடங்கி சுறுசுறுப்பாய் உழைத்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்தவர். தமிழக அரசின் சிறந்த பதிப்பாளர் விருதை அப்போதைய முதல்வர் எம்ஜிஆரிடம் பெற்றவர். கலாம் ஐயா அவர்களின் நூலை 1 லட்சம் பிரதிகள் விற்று அவரிடம் பாராட்டு பெற்றவர். பதிப்புலக செம்பல் என்று பாசத்துடன் அழைக்கப்படுவர். அவர்தான் இந்த நூலின் பதிப்பாளர், விஜயா பதிப்பகம் நிறுவனர் திரு வேலாயுதம் ஐயா அவர்கள். இந்த புத்தகத்தை அச்சடிச்சதே அவர்தான்பா, திரு வேலாயுதம் ஐயா அவர்கள். அவர் தான் விஜயா பதிப்பகம் அதை ஆரம்பிச்சிருக்காரு. இது விஜயா பதிப்பகத்திலிருந்து தான் நானும் வாங்கியிருக்கேன். இந்த புத்தகம் எங்கே வாங்கினேன்னா
திருப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்களா, பழைய பஸ் ஸ்டாண்ட் அங்கேயே இருக்குது. அங்கே தான் நான் வாங்கினேன் இந்த புத்தகம், வாங்கின இடம். இந்த 3 பேரையும் பற்றி சொல்லியிருக்கோங்க. இப்போ அடுத்தது 3வது இவர் தான் சொல்லி முடிச்சாச்சு. 1977 சொந்தமாக பதிப்பக ஆரம்பித்தது அங்கே தான். அங்கேருந்து அவர் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டார். முதல்வர் எம்ஜிஆர் பார்த்தீங்களா, எம்ஜிஆர்கிட்டயே விருதை பெற்றிருக்காரு. கலாம் ஐயாவோட நூல் கலாம் ஐயா, அப்துல் கலாம் ஐயா எழுதிய நூலை 1,00,000 காப்பியை விற்று அவருடையும் பாராட்டும் பெற்றிருக்காரு. இது பெரிய சாதனை தாங்க, மிகப்பெரிய சாதனை. இன்னும் இப்படி எத்தனையோ பேர் என்னால் சொல்ல முடியும். உங்கள் மனதிலே உற்சாகத்தை ஊற்ற முடியும். ஏன் இவர்களை பற்றி இங்கே எழுதினேன்? வறுமையிலிருந்து செழுமைக்காக. அதெல்லாம் முடியாது சார் அப்படின்னு அப்பாவித்தகமாக உங்கள் சிலர் அறிவித்தார்கள் அல்லவா? அவர்களுக்காக, அவர்கள் மனதிலும் ஆர்வம், தன்னம்பிக்கை, லட்சிய வெறி இவங்களை ஊற்றுவதற்காக, அவர்களையும் செல்வந்தர் லிஸ்டில் சேர்த்து விடுவதற்காக, நம்மளையும் செல்வந்தர் லிஸ்டில் சேர்க்கிறதுக்காக, பணக்காரன் ஆக்குறதுக்காக இவங்க எல்லாத்தையும் உதாரணமாக சொல்லியிருக்காரு ஐயா. ஆக இப்போது நீங்கள் பணக்காரன் ஆவதற்கு மனதளவில் தயாராகி விட்டீர்கள். அத்தனை வெற்றிகளும் மனம்தான் அடிப்படை, எண்ணம் போல்தான் வாழ்வு. இனி அடுத்த கட்டம் அப்படின்னு இந்த தலைப்போட முடிச்சிட்டாரு. இந்த தலைப்போட முழுமையாக முடிச்சிட்டாரு. அடுத்து இன்னும் தலைப்பு இருக்கு. இதில் முக்கியமாக என்ன சொல்ல வராரு? நமக்கு தன்னம்பிக்கை, உற்சாகம் எல்லாத்தையும் ஊற்றாரு. எப்படி? இங்கே பாருங்க, அவங்க ஜெயிச்சிருக்காங்க, அவங்க நல்லா முயற்சி பண்ணியிருக்காங்க, தன்னம்பிக்கையோடு இருந்திருக்காங்க, உறுதியாக இருந்திருக்காங்க, அதனால் அவங்க சாதிச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா, நாமளும் இருந்தோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம், ஜெயிப்போம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு. அதை ஊற்றுறதுக்கு தான் இந்த முழு பதிவையும் அவர் போட்டிருக்காரு. இது முழுசாக படிக்கிறதுக்குள்ளே நம்ம மனசுலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரலாம்ங்கிறது என்னுடைய நம்பிக்கை. எனக்கு வரும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை தான். இப்போ நான் படித்ததில் உங்களுக்கு கொஞ்சம் புரியல அப்படிங்கும்போது நீங்கள் மறுபடியும் முதலேருந்து பாருங்கள், நல்லா புரியும், தெரியும். இப்போது இந்த முதல் தலைப்பு படித்தாச்சு. இந்த 6 நாளைக்கு 2வது தலைப்பான பணம் பற்றிய அறிவு. பணம் பற்றிய அறிவுன்னா, பணம் எதுக்கு வருது, ஏன் போகுது, அது எப்படி வச்சுக்கணும், அது எப்படி நம்மளை வச்சுக்குது, மற்றவங்கக்கிட்ட எப்படி இருக்குது, பணக்காரங்கிட்ட எப்படி இருக்குது, ஏழைகிட்ட எப்படி இருக்குது, நடுத்தரமானவங்கிட்ட எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுசாக சொல்கிறது தான் பணத்தின் பற்றிய அருமை அப்படிங்கிற அந்த தலைப்பு. மீண்டும் அடுத்த நாளைக்கு அந்த தலைப்பை பற்றி முழுசாக பார்க்கலாம். நன்றி. தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, உனக்கு தெரியாததை நீ தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, உனக்கு புரியாததை நீ புரிஞ்சுக்கோ. எல்லாம் தெரிஞ்சவனும் இங்க யாரும் இல்ல. எல்லாம் தெரிஞ்சவனும் இங்க யாரும் இல்ல. தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கோ.